தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் தம்பிகள் அனைவருக்கும் முக்கிய தளபதியாக இருந்த காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இப்போது விலகுகிறார், அப்போது விலகுகிறார் என்று பல்வேறு தகவல்கள் உலா வந்த நிலையில் விரிவான அறிக்கையை எழுதி வெளியிட்டு நாதகவில் இருந்து விடைபெற்றுள்ளார் காளியம்மாள். தமிழக அரசியல் களத்தில் தனித்தே போட்டியிட்டு வரும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய முகமாக இருந்தவர்தான் காளியம்மாள். எளிய மீனவர் குடும்பத்தில் பிறந்து சமூக செயற்பாட்டாளராக மீனவ சமுதாய பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்திய காளியம்மாள் சீமானின் அழைப்பை ஏற்று நாதகவில் இணைந்து பணியாற்றினார். மக்களோடு எளிமையாக பழகுதல், புள்ளி விவரத்தோடு ஆட்சியாளர்களை விமர்சித்தல் என்று தனித்துவத்தோடு தென்பட்ட காளியம்மாளை எங்களின் குலதெய்வம் என்றெல்லாம் உச்சிமுகர்ந்து பாராட்டியிருக்கிறார் சீமான். எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காளியம்மாள் குறித்து சீமான் பேசிய ஆடியோ வைரலான நிலையில் தலைமை மீது அதிருப்தியில் இருந்தார் காளியம்மாள். கட்சி தொடர்பான பணிகளில் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருந்தார்.